ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தம்பி பர்த்டேவுக்கு ட்ரெஸ் எடுக்க போனாங்க. அதுதாங்க ஷாப்பிங் ஃப்ரெண்டோட. வாங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹண்டர் அப்படின்ற ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் போனோம். காம்போ ஆஃபர்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அங்கே ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. அங்கே ஓரளவுக்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசாவுக்கு போனோங்க. ஐயோ, லேடிஸ்க்கு கூட ட்ரெஸ் எடுத்துடலாம் போல் இருக்குது. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து அவங்க தம்பிக்கு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு நாளே ஃபுல்லாக ஆயிடுச்சிங்க. லாஸ்ட்டாக ஒரு வழியாக இங்கே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடையில் போய் டீ குடித்தோங்க. டீ குடிக்கிறதுக்காக போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தாங்க டீ வந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு வழியாக டீயை குடிச்சாச்சு. நமக்கு எப்போவுமே டீயை குடித்தா தான் அடுத்தது என்ன பண்ணலான்ற ஒரு இதே வருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா கிரீன்ஸ் தாங்க. நாங்கள் பெருசாக எதுவும் ஷாப்பிங்லாம் பண்ணலைங்க. ஆனால் பாருங்கள் என்ன அலப்பறை நடக்குதுன்னு. எல்லா இதையும் சுற்றி பார்க்குறோன்ற பேரில் எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து நாங்கள் எதுவுமே எடுக்கலை. என்னென்னா ஸ்நாக்ஸ் மட்டும்தாங்க. நமக்கு லாஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் ஐட்டமாக எடுத்துக்கிட்டு ஆனால் என்னென்னமோ நிறையா பர்ஃப்யூம் இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் எதுவுமே எடுக்கலைங்க. குட்டி தம்பிக்கு ஒரு பாலும் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்டு 2 பேருமே முடிச்சுட்டு பில்லை போட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு என்னங்க, நமக்கு எப்போவுமே சோறு தாங்க முக்கியம். அதனால் நாங்கள் சேலம் ரோட்டில் இருக்கிற பெப்பர்ஸ்க்கு தாங்க எப்போவுமே போவோம். பாருங்கள் 3 பேரும் ஃபுல் கட்டு செம்மையாக பிரியாணி ரைஸு எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக இன்றைக்கி இதோட பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சுது. ஆனால் உண்மையாலுமே பசங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் ஈஸி மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அங்கே போய் பார்த்தா தாங்க இது வேணாம் அது வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக எடுத்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே.